அதிமுகவுக்கு ஆதரவாக பேசியதால் தான் சவுக்கு சங்கர் வந்து சிறை தண்டனையில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுகவோட இணை செயலாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர், நடிகையுமான விந்தியா வந்து கருத்தை வந்து தெரிவித்திருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதான் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக ஆலோசகராக வந்து சவுக்கு சங்கர் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து சவுக்கு சங்கரோட ஆலோசனை வந்து பெருசாக வந்து அதிமுகவில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அதிமுகவில் இருக்க பல பேர் வந்து சவுக்கு சங்கர் கைதாயிட்ட அப்புறமா வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. முக்கியமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக தான் பேசினாங்க. சவுக்கு சங்கர் செய்த தப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட வந்து பேசாமல் தான் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுகவுக்கு ஆதரவாக பேசியதால் தான் சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தேவைப்பட்டால் அவருக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இது வந்து திமுகவது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?